கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு புதுசாக ட்ரெயின் விட்டுருக்காங்க. இந்த ரயில் பாலக்காடுலேருந்து திருச்செந்தூர் முன்பதிவில் விரைவு ரயிலை இரு மார்க்கமும் கனெக்ட் செய்யுது. அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ட்ரெயின் பாரத் சேனல். பாலக்காட்டிலிருந்து காலையில் 6 மணிக்கு பொள்ளாச்சி, பழனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி வழியாக திருச்செந்தூருக்கு மதியம் 3:15 மணிக்கு தினமும் முன்பதிவில் விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் இதற்கு முன்பு பழனி திருச்செந்தூர் ரயிலாக இயக்கப்பட்டு வந்தது. இந்த ரயிலை கோயம்புத்தூர் வரையும் நீடிக்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் அது பாலக்காடு வரையும் நீடித்து இப்போ வரையும் இயங்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கணும்னு நினச்சோம்னா 2 ரயில் தான் இருக்குது. பயணிகள் அதிக பேர் பயணிக்கிற இந்த வழித்தடத்தில் புதிய ரயில் இயக்கணும்னு நிறைய கோரிக்கை வலுக்கப்பட்டுட்டே இருக்குது. இதனால் நம்ம தெற்கு ரயில்வே என்ன செஞ்சாங்கன்னா, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி சிறப்பு முன்பதிவில் ரயில், திருச்செந்தூர் ரயிலையும் கனெக்ட் செய்கிற மாதிரி 2 சைடும் இயக்கப்படுறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து காலை 5:20 மணிக்கு புறப்பட்டு போத்தனூர், கிணத்துக்கடவு வழியாக பொள்ளாச்சிக்கு காலை 6:25 மணிக்கு வந்து சேர்கிறது இந்த ரயில். பாலக்காடு டு திருச்செந்தூர் ரயில் பொள்ளாச்சி ரயில் நிலையத்துக்கு காலை 7:10 மணிக்கு வருகிறது. கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூர், திருநெல்வேலி போன்ற தென் மாவட்ட மக்களுக்கு செல்லணும்னு நினச்சோம்னா கோயம்புத்தூர்லேருந்தே ஒரே தான் நம்ம டிக்கெட் எடுத்து இந்த ரயில்களில் பயணம் செய்யலாம். மறுமார்க்கம் திருச்செந்தூர்லேருந்து மதியம் 12:20 மணிக்கு புறப்பட்டு பாலக்காடு செல்லும் ரயில் பொள்ளாச்சி ரயில் நிலையத்துக்கு இரவு 8 மணிக்கு வந்து சேருது. பொள்ளாச்சியிலேருந்து இரவு 8:55 மணிக்கு முன்பதிவுள்ளா சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு கோயம்புத்தூருக்கு இரவு 10:15 மணிக்கு சென்றடையுது. இந்த சிறப்பு ரயில் செம்மொழி விரைவு ரயிலில் ஸ்லீப்பர் கோச் மற்றும் ஜெனரல் கோச் கொண்டு இயக்கப்படுகிறது.